வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, காலையில எழுந்ததும் நாம என்ன சாப்பிடுறோம்ன்றது தான் நம்ம உடல் நாள் முழுக்க எப்படி வேலை செய்யும்ன்றத முடிவு பண்ணும். ஆனா ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு காலையில எழுந்ததும் சோர்வு, பசியே இல்லாம இருக்கிறது, வயிறு எப்பவும் புளிப்பா இருக்கிறது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் காலையில கிடைக்காததுதான். ஆனா நம்ம கிச்சன்லயே இருக்கிற 3 சின்ன விதைகள் இந்த பிரச்சனைகளை மெதுவா சரி செய்ய உதவும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த 3 விதைகளை காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டா செரிமானம் நல்லா இருக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும், வயிறு சுத்தமாகும், பாடி வெயிட் கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா இந்த விதைகளை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த விஷயங்கள் தெரியாம சாப்பிட்டா நன்மைக்கு பதிலா பிரச்சனையும் வரலாம். அதனால இந்த வீடியோல வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டிய 3 சக்தி வாய்ந்த விதைகள் என்ன, அதை சரியான முறையில எப்படி சாப்பிடலாம், இந்த விதைகள் சாப்பிட்டா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விதைகள் ஏன் முக்கியம்னு பார்ப்போம். விதைகளை பார்க்கும்போது அது ஒரு சின்ன உணவு பொருள் மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையை சொல்லணும்னா அதுல ஒரு செடியோட முழு சக்தியும் அடங்கியிருக்கு. இந்த விதைகள்ல புரதச்சத்து, நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின்கள், கனிம சத்துக்கள் மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனாலதான் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட விதைகளை சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சில விதைகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த 3 முக்கியமான விதைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சியா விதை. சியா விதை இப்ப கொஞ்சம் வருஷமா ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கு. இந்த சின்ன விதையில அதிக அளவு நார்ச்சத்து, ஒமேகா 3, புரதம், கால்சியம் சத்துக்கள் அதிகமா இருக்கு. காலையில வெறும் வயிற்றுல சியா விதை சாப்பிட்டா வயிறு ரொம்ப நேரம் நிறைவா இருக்கும், செரிமானம் நல்லா நடக்கும், மலச்சிக்கல் குறையும். இதை எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம். 1 டீஸ்பூன் சியா விதைய 1 டம்ளர் தண்ணியில 20 to 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு பின்ன அப்படியே குடிக்கலாம். அடுத்ததா ஆளி விதை. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான விதை. இதுல ஒமேகா 3, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்கு. இந்த விதைய காலையில சாப்பிட்டா இதய ஆரோக்கியத்துக்கு உதவும், கொலஸ்ட்ரால் கட்டுப்படும், செரிமானம் மேம்படும். இதை எப்படி சாப்பிடணும்னா ஆளி விதைய லேசா வறுத்து பொடியாக்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தினமும் அரை டீஸ்பூன் பொடிய தண்ணீரோட கலந்து குடிக்கலாம். மூன்றாவதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விதை, அதுதான் வெந்தயம். வெந்தயத்தை பல வருஷங்களா ஆயுர்வேதத்துல பயன்படுத்துறாங்க. வெந்தயம் சாப்பிட்டா ரத்த சர்க்கரை கட்டுப்படும், செரிமானம் மேம்படும், உடல் சூடு குறையும். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை 1 கப்பு தண்ணீர்ல நைட்டு ஃபுல்லா ஊற வைக்கணும். காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல அந்த தண்ணீரோட சேர்த்து வெந்தயத்தையும் சாப்பிடலாம். இந்த 3 விதைகளையும் எப்படி தினமும் சாப்பிடலான்னு பார்ப்போம். காலையில சியா விதையில 1 ஸ்பூன், ஆளி விதையில அரை டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இந்த விதைகளை தனித்தனியா தண்ணீர்ல கலந்து சாப்பிடலாம். யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். கர்ப்பிணி பெண்கள், வயிற்று பிரச்சனை உள்ளவங்க, வேற ஏதாவது பிரச்சனைக்காக தொடர்ந்து மருந்து சாப்பிடுறவங்க, டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன சாப்பிடுறது நல்லது. இதை தொடர்ந்து சாப்பிட்டா எவ்வளவு நாட்கள்ல மாற்றம் தெரியும்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு 7 to 10 நாட்கள்ல செரிமானம் மேம்படும், வயிறு லைட்டா இருக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும். ஆனா இது ஒரு மேஜிக் மெடிசன்லாம் இல்ல. சரியான உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இருந்தாதான் முழு நன்மையும் கிடைக்கும். நம்ம கிச்சன்ல இருக்கிற இந்த 3 சின்ன விதைகளை சரியான முறையில சாப்பிட்டா உடம்புக்கு பல விதமான நன்மைகளும் கிடைக்கும். எந்த உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிடுறது முக்கியம், மறந்துடாதீங்க. நீங்க இந்த விதைகளை சாப்பிட்டு இருக்கீங்களான்னு உங்க அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.